பத்திரிகையாளர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங் ஹியர். சார் ஹாப்பி பர்த்டே சார். யா சார், நான் எக்ஸாம் முடிச்சுட்டு அப்படியே காலேஜ்லேருந்து வந்துட்டேன், மிஸ் பண்ணக்கூடாது ஈவெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. பிரியங்கா இன்ட்ரடியூஸ் ஆகிறா. ஸோ ஐம் வெரி ஹாப்பி, ரொம்ப பெருமையாக இருக்குது. இது எல்லா நன்றிகளும் தியாகராஜன் சாருக்கு தான் போவோம். சார் உங்களை சந்திச்சதில் ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. இந்த இவ்வளோ பெரிய காஸ்ட்ல ஹரி அண்ட் பிரியங்கா இன்ட்ரடியூஸ் ஆகுறாங்க, ரொம்ப பெருமையாக இருக்குது. அண்ட் எல்லாரும் அவங்கள சப்போர்ட் பண்ணுங்க, என்கரேஜ் பண்ணுங்க. உங்களோட சப்போர்ட் அண்ட் என்கரேஜ்மெண்ட் தான் அவங்களுக்கு ஒரு பெரிய பிளெஸிங் அண்ட் சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ யா, விஷிங் த என்டையர் டீம் கிரேட் சக்ஸஸ். தேங்க்யூ. வணக்கம். பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். முதல்ல என்னுடைய இனிய நண்பர், நல்ல மனிதர், ஹைலி குவாலிஃபைடு பர்சன் பிரசாந்த் சாருக்கு என்னோட இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச். அவரோட என்னை இங்கே கூப்பிட்டதுக்கு ரொம்ப நன்றி அங்கிள். ஏன்னா இந்த விழாவில் பங்களிப்புங்கிறது ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஒரு மிக சிறந்த மனிதர் நான் பார்த்தது எங்க அப்பாவுக்கு அடுத்து தியாகராஜன் சார். வந்த காலத்துல இருந்து ஒரு பெரிய உறுதுணையா இருப்பார் அப்பா. அப்ப அவரு பையனுக்கு எப்படி இருந்திருப்பாரு அப்படிங்கறது நாங்க ஒவ்வொரு நாளும் பாக்குறோம். அந்த இன்சிடென்ட்டை ஒவ்வொரு நாளும் பார்த்துட்டு இருக்கோம் கடந்த ஒரு 15-20 வருஷமா. ஸோ சச் அ ஒண்டர்ஃபுல் ஆக்டர் பிரசாந்த். இந்த படம் அவருக்கு ஒரு மிக சிறந்த ஒரு கண்டென்ட் மூவியா இருக்கும், கமர்ஷியலா இருக்கும். ஏன்னா இந்த படம் ஆல்மோஸ்ட் முடிய போகுது, இன்னும் கொஞ்ச நாள் தான். ஸோ இந்த படத்துல ஒரு டிஃப்ரெண்டான கேரக்டர் நான் சொல்ல மாட்டேன், ரொம்ப ஸ்ட்ராங்கான கேரக்டர் அப்பா சூஸ் பண்ணதுக்கு எனக்கு ரொம்ப நன்றி. என் மேல நம்பிக்கை வச்சு அந்த கேரக்டர் கொடுத்துருக்காரு. ஸோ அது ரொம்ப இதா இருக்கும். எனக்கு ஒரே ஒரு இதுதான் மேடம், என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். பிரியங்கா கோட்டி இந்த படத்துல லான்ச் ஆகிறா. ஸோ அவளுக்கு ஒரு மிகப்பெரிய ஏன்னா இந்த பிளாட்ஃபார்ம் கிடைக்கிறது எல்லாத்துக்குமே ரொம்ப கஷ்டமா. அவனுக்கு அழகா இந்த பிளாட்ஃபார்ம் கிடைச்சிருக்கு. பட் யூ டிசர்வ் இட். அது எல்லாருக்கும் அமைஞ்சிடாது. அதை நீ டிசர்வ் பண்ண. உன் தங்கச்சி எவ்வளவு தெளிவா எப்படி வளர்த்துருக்காங்க, அது உண்மையிலேயே சந்தோஷப்படுற. அவ்வளவு போல்டா ஸ்பீச், அவ்வளவு அழகா இது பண்ற. உன்னோட பாட்டை கேட்டிருக்கேன், ஐ எம் யுவர் ஃபேன். அம்மாட்ட சொல்லிட்டே இருப்பேன், நாங்க ஷூட்டிங் இருக்கும் போதெல்லாம் சொல்லிட்டே இருப்போம் அவ்வளவு அழகா பாடுறான்னு. ஸோ உனக்கு மனவார்ந்த வாழ்த்துக்கள். பிரியங்கா அவ்வளவு அழகா நடிக்கிறான். நான் ஃபர்ஸ்ட் படம், என்னோட டெபியூ படம் தான் ஞாபகம் வந்துச்சு உன்னை நான் அடிக்கும் போது. தாரத்தப்பேட்டையில எப்படி வரலட்சுமி அடிச்சோனோ, அப்பா நான் ரிவீல் பண்ணலப்பா, நான் ரிவீல் பண்ணல, நீ பார்க்கும் போது தெரியுது. ஸோ இதே மாதிரிதான் ஸ்பாட்ல அப்பாக்கு எந்த சீன் ஏதாவது பிடிக்கலன்னா அங்க இருந்து ஒரு சின்ன லுக் விடுவார். அதுக்கேற்ற மாதிரி நாங்க பேலன்ஸ் பண்ணி மாத்திப்போம். ஸோ சச் அ ஒண்டர்ஃபுல் டைரக்டர் ஐ காட். ஸோ அமேசிங் டைரக்டர் அப்பா. ஒவ்வொரு சீனும் செதுக்கிட்டு இருக்காரு இந்த படத்துல. ரொம்ப நல்லா வந்துட்டு இருக்கு படம். அப்புறம் என் தம்பி, என்னோட அருமை நண்பர், என் பங்காளியோட பையன், ஸோ கதிரேசன் சாரோட பையன். வரும்போது ஃபர்ஸ்ட் வேற மாதிரி இருந்தான். அப்புறம் ஸ்பாட்ல நடிக்கும் போகும்போது ஃபர்ஸ்ட் சீன்ல எனக்கு தெரியல, ஒரு அந்த மாதிரி ஒரு சீன் எனக்கு அவனுக்கு ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் சீன் எனக்கு அடையாளமே தெரியல. ஏதோ சாதாரண பையன் உள்ள இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படி இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தா ஓடி வரான். டே நீயா அப்படின்னு அந்த அளவுக்கு உடம்ப குறைச்சு அவ்வளவு அழகா டெடிகேட் பண்ணி சினிமாங்கிறது என்ன அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு நடிக்கிறாப்ல. ரொம்ப நல்லா நடிக்கிறான். ஸோ யூ காட் அ வெரி குட் ஃபியூச்சர். ரொம்ப நல்லா வந்திருக்கும். ஸோ உடனே அந்த பேலன்சிங் பண்ணிக்கிட்டு அந்த சீன் நம்ம நடிக்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. ஸோ அதை பண்ற உனக்கு பெரிய ஃபியூச்சர் இருக்கு. அழகான உன் குடும்பம், உன் குடும்பத்தை சார்ந்தவங்க எல்லாருமே உங்க கூட இருக்காங்க, நாங்கள்லாம் கூட இருக்கோம். ஸோ உனக்கு ஒரு மிகப்பெரிய வாழ்த்துக்கள். ரஞ்சன் அப்படிங்கிறது ரொம்ப 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 ஸ்ட்ராங்கான ஒரு டைட்டில். ஸோ அந்த டைட்டில் நான் எங்களுக்கே சர்ப்ரைஸா இருந்துச்சு, அப்பா எதுவுமே சொல்லல. ஸோ அந்த டைட்டில பார்க்கும்போது அந்த அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான டைட்டில் அது. அதுக்கு உண்டான கண்டென்ட் இந்த படத்துல இருக்கு. ஸோ அதுக்கும் என்னோட என்டையர் க்ரூ என்னை செலக்ட் பண்ணதுக்கு எல்லாத்துக்கும் மிக நன்றி. அதுவும் பிரசாந்த் சாரோட இன்னைக்கு பர்த்டேக்கு விஷ் பண்ண என்னோட நண்பர்கள், என்னோட எல்லா ஃபேமிலிஸ் எல்லாத்துக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். இந்த படத்துல ஒரு யங் கப்பல் கேரக்டர் இருக்கு, ஒரு லவர்ஸ். அதுக்கு பல பேரை நான் ட்ரை பண்ணேன்.
ஒன்றும் சரியாக அமையல. ஒரு நாள் நான் வந்து ஒரு ஃபங்க்ஷனில் தம்பியை பார்த்தேன், அரிய. இந்த தம்பி எப்படி வருவாருன்னு அவர்கிட்ட கூப்பிட்டு விசாரிக்கும் போது அவர் சொன்னார், நான் வந்து கராத்தே ட்ரெயின் பண்ணியிருக்கேன், ஹார்ஸ் ரைடிங் பண்ணுறேன், ஸ்விம்மிங் பண்ணுறேன், டான்ஸ் கிளாஸஸ் போகிறேன்னாரு. அப்போ அன்னைக்கு என் மனசில் வந்து இவர் தான் அந்த கேரக்டர் பண்ணணும்னு டிசைட் பண்ணிட்டேன். ஹரியை உங்களுக்கு எல்லாருக்கும் நான் அறிமுகப்படுத்துகிறேன். இன்னைக்கு உங்கள் முன்னாடி நிற்கிற ஹரி மிகப்பெரிய சூப்பர் ஸ்டாராக வருவாருங்கிறது என்னுடைய வாழ்த்துக்கள். வானமே வாழ்த்து சொல்லுது. அறிமுக படம் வந்து எப்போவுமே சிலருக்கு வந்து பல விதமான டென்ஷன்ஸை கொடுக்கும். ஆனால் ஹரிக்கு எந்த டென்ஷன் இல்லாமல் ஷூட்டிங்கில் வந்து அழகாக நடித்து இந்த படத்தினுடைய வெற்றிக்கு மிகப்பெரிய துணையாக இருப்பார். அதே மாதிரி தேவயானுடைய பொண்ணு, அந்த கேரக்டருக்கு வந்து மறுபடியும் இதே மாதிரி தான் நான் நிறைய பேரை ஸ்க்ரீனிங் பண்ணேன். அது கடைசியாக ஒரு நாள் வந்து தேவயானியுடைய டாக்டர் நான் பார்க்குறேன் ஒரு இடத்துல. ஸோ இதுதான், ஆனால் அப்போ தெரியாது தேவயானி டாக்டர்னு. இது கரெக்டாக இருக்கும்னு நினச்சி பார்க்கும்போது தான் எங்கள் அம்மா தேவயானின்னு சொல்லி அதுக்கப்புறம் கூப்பிட்டு நாங்கள் வந்து இந்த படத்தில் அந்த கேரக்டர் பண்ண வச்சோம். தேவயானியும் தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய ஸ்டாராக வரும். ஏன்னா படத்தில் அது வந்து நடிக்கிற ஒவ்வொரு விஷயமும், படத்தில் ஆக்ட் பண்ண ஒவ்வொரு விஷயமும், சீனை உள் வாங்கிட்டு டைலாக் ஒரு டேக்கு மேலே போகாமல் அப்படி அழகாக பண்ணி படத்தை கொண்டாச்சு. அந்த மாதிரி ஒரு டாக்டரை வளர்த்த தேவயானிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த நிகழ்ச்சிக்கு வந்து அவர் வந்து ஃபோன் பண்ணாரு, சார் உங்களுக்கு இன்விடேஷன் கொடுக்குறோன்னு சொன்னாரு. சார் நீங்க ஃபோன்லேயே சொல்லுங்க சார்ன்னு. வேற ஏதோ இன்விடேஷன்ஸ் வாங்க சார்னு அப்புறம் வந்து நேற்று வீட்டுக்கு வந்து இன்விடேஷன் கொடுத்தாரு. அப்புறமா தான் அது பிரசாந்தோட பிறந்த. ஹாப்பி பர்த்டே பிரசாந்த், ஹாப்பி ஹாப்பி. அதாவது வந்து பிரசாந்த் பர்த்டேக்கு தேவராஜ் சார் வந்து எனக்கு வந்து கூப்பிட வேண்டிய அவசியமே இல்லை, நானே வருவேன், நீங்க வர வேண்டிய அவசியம் இல்லைன்னாரு. இல்லை நாங்க நாளைக்கு டைட்டில் அனௌன்ஸ் பண்ண போறோம், அதுக்காக நீங்க வரணும்னு சொன்னாரு. அங்க வந்து இப்போ டைட்டில் பார்த்த ஒன்று உண்மையிலேயே வந்து ஒரு பிரம்மாண்டமான டைட்டிலா இருக்கு. விஷ் யூ ஆல் த பெஸ்ட் பிரசாந்த், விஷ் யூ ஆல் த பெஸ்ட். ஏன்னா இந்த படம் வந்து எனக்கு வந்து பல வகையில எனக்கு வந்து ரொம்ப நெருக்கமான படம். ஒன்று என்னோட ஃப்ரெண்டு இல்லை என்னோட பிரதர் நம்ம பிரசாந்த் நடிக்கிறாரு. அப்புறம் என்னோட நண்பர் தேவராஜ் சார் டைரக்ட் பண்றாருங்கிறது வந்து ரெண்டாவது விஷயம். அப்புறம் என்னோட நண்பரோட மகள் இந்த படத்துல ஹீரோயினா நடிக்கிறாங்கிறது வந்து மிகப்பெரிய விஷயம். விஷயம் ஆல் தி பெஸ்ட் பிரியங்கா. உங்க அப்பாவும் என்னோட நண்பர், உங்க அம்மாவும் எங்களோட நண்பர். ரெண்டு பேருக்குமே நீங்க ரெண்டு பேருமே கிரேட்டா இருக்காங்க. அவங்களோட மகளா நீங்க வந்திருக்கீங்க. அடுத்து ஹீரோவா நடிக்கிற ஹரி வந்து என் நண்பரோட மகன், கதிரேசன் சாரோட மகன் சொன்னாங்க. உண்மையிலேயே வந்து ஆல் தி பெஸ்ட் கதிரு. உங்க அப்பா இருக்க மிக சிறந்த நண்பர். அதனால நீங்க வந்து இண்டஸ்ட்ரிக்கு வந்திருக்கிறது வந்து இந்த உண்மையா இது வந்து உங்களுக்கு பெரிய ஒரு நல்ல படமா இருக்கும். ஏன்னா வந்து எல்லாமே வந்து அமைஞ்சிருக்காங்க. எல்லா வாரிசுகள் வந்து தேவராஜன் சாரோட சன்னும், இல்லை வந்து ராஜகுமார் தேவையனோட டாக்டரும், கதிரேசன் சாரோட மகனும் எல்லாமே வந்து இதுல சிறப்பாக அமைஞ்சிருக்காங்க. இந்த படத்தோட கதையை கூட எனக்கு சொன்னார் அவர் வந்து. உண்மையில இது தமிழ் சினிமாவுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு படமா இருக்கும். ஏன்னா என்னோட ஒளிப்பதிவாளர் ரவி யாதவ் வந்து என்னோட மிக சிறந்த நண்பர். அவரு என்னோட புலன் விசாரணை, செம்பருத்தி, இதுக்கெல்லாம் அவர் தான் கேமராமேனாக இருந்தார். அவரோட குற்றப்பத்திரிகை படத்துக்கு நான் டைரக்டர், அவர் எனக்கு ப்ரொடியூசரு. இது மாதிரி வந்து ஒரு 30 வருஷமா 35 வருஷமா எனக்கு நெருங்கிய நண்பர். பிரசாந்த் ஏறக்குறைய 35 வருஷம் ஆனாலும் வயசு அவ்வளோ பிரசாந்துக்கு. 91ல நான் பார்த்த மாதிரியே தான் இருக்காரு ஒன்று அவர் அந்த பிரசாந்த். இன்னைக்கும் ஹீரோவா இருக்காரு. நானும் பிரசாந்த் நிச்சயமா ஒரு படம் பண்ணுவோம். ஏற்கனவே நான் வந்து 3 படம் பண்ணியிருக்கேன். பிரசாந்துக்கு வந்து நிச்சயமா நான் படம் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஒரு மிகப்பெரிய ஆக்ஷன் ஹீரோ. ஏன்னா பிரசாந்த் நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன், எல்லாரை விட ஆக்ஷன் பண்றதுல விஜயகாந்த் சாருக்கு ஈக்குவலான ஒரு ஆர்டிஸ்ட் வந்து இந்த பிரசாந்த். அது மாதிரி வந்து டான்ஸ் பண்றதுல பிரபுதேவாவுக்கு ஈக்குவலா டான்ஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆள். முன்னாடி சொல்லியிருக்கேன். ஏன்னா நடிக்கிறதுல வந்து பிரசாந்த் என் கூட வந்து முதல் படம் முடிச்சு 2வது படம், அந்த படம் ரிலீஸ் ஆகல. அப்ப என் படத்துக்கு வரும்போது அப்போ பானுமதி ராமகிருஷ்ணா கூட வந்து ஒரு சீன் வந்து என்ன பண்ணாங்க வந்து, பானுமதி ராமகிருஷ்ணா உங்களுக்கு தெரியும், அவங்க எல்லாரையும் டாமினேட் பண்ணிடுவாங்க. ஒரு சீன்ல, முக்கியமான சீன்ல வந்து பிரசாந்த் வந்து பதில் சொல்லணும். அவன் என்ன பண்ணிட்டாங்க, அவங்க வந்து டேக்லாம் மானிட்டர்லாம் அப்படி சும்மா ஆக்ஷன் மட்டும் பண்ணிட்டு டேக்ல என்ன பண்ணிட்டாங்க, அவனை ரியாக்ட் பண்ண விடாம டக்குன்னு சேர்த்து கட்டி பிடிச்சிட்டாங்க. அவனை கட்டி பிடிச்சிட்டு அந்த ரியாக்ஷன் பண்ண விடாம தட்டுறாங்க. அதுக்கு அவங்க அப்படி பண்ணுவாங்கன்னு எனக்கும் தெரியாது, இப்ப அவனுக்கும் தெரியாது. அப்போ என்ன பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட்ல அப்படி இப்படி தள்ளி, பாட்டி உங்களுக்கு தெரியாது பாட்டி
அது அவரா சேர்த்துக்கிட்டாரு. அவரா சேர்த்துக்கிட்டு அதுல இருந்து வெளியே வந்து அந்த பர்ஃபார்மன்ஸை கண்டினியூ பண்றாரு. இதுல என்ன எதுக்கு சொல்றேன்னா, 2வது படம் தான் அது. அப்போ எல்லாரும் ஃபங்க் ஆயிடுவாங்க. அப்ப பெரிய ஆர்டிஸ்ட் பண்ணும்போது அது ஃபங்க் ஆயிடுவாங்க, இல்ல கட் சொல்லுவாங்க. ஆனா அப்படி இல்லாம அதுல இருந்து வெளியே வந்தது வந்து ஒரு எம்ப்ராசிங்கா இருக்கக்கூடாது, இல்ல வெளியே தெரியக்கூடாதுன்னு அதை ஆக்ஷன்லயே சேர்த்துக்கிட்டு அடுத்த டைலாக்கு வந்து இவரா ஒரு டைலாக் ஆட் பண்ணிக்கிட்டு அதை வந்து கண்டினியூ பண்ணாரு. அப்ப நான் உன்ன சொன்னேன், நீ தானே அடுத்த அந்த அம்மாவே ஓவர்டேக் பண்ணிட்டேன். அது மாதிரி நான் போடும்போது என்னோட படத்துல காதல் இளவரசன் பிரசாந்த் தான் டைட்டில் கொடுத்தேன். ஏன்னா உண்மையாவே வந்து பிரசாந்த் எப்படின்னா வந்து அஷ்டவதானி. அப்பவே வந்து சிஜிலாம் வரல. அப்பவே கம்ப்யூட்டர் வச்சு நோண்டிட்டே இருப்பாரு. சார் உங்களுக்கு தெரியாது சார், இது சினிமா வந்து வேறவா மாறப்போகுது சார் அப்படின்னு. பிரசாந்துக்கு டைரக்ஷன் தெரியும், மியூசிக் தெரியும், எடிட்டிங் தெரியும், சிஜி தெரியும், ஏஐ தெரியும், எல்லாம் தெரியும். அதுதான் பிரச்சனை. ஏன்னா பெரும்பாலும் நடிகர்கள் வந்து வந்த உடனே எதுவுமே தெரியாம வந்தா பிரச்சனை இல்லை, வருவாங்க, நடிப்பாங்க, போயிடுவாங்க. எல்லாமே தெரிஞ்சதால இப்போ அதுல வந்து கரெக்ஷன்ஸ் வரும். அவர் ஒரு கரெக்ஷன் பண்ண ட்ரை பண்ணுவாரு. அதனால அந்த இது வந்து கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சுன்னு நான் நினைக்கிறேன். ஆனா உண்மையிலே பிரசாந்த் எல்லாத்தை விட பழகிறதுக்கு இனிய நண்பர். எவ்வளவு உயரத்துல இருந்தாலும் அவர் பழகினவங்க வந்து என்ன கம்மியான இல்ல வந்து சின்ன ஆட்களா இருந்தா கூட அந்த நட்பை மாறாம அவங்க சின்னவங்க பெரியவங்க அப்படின்னு இல்லாம அந்த எல்லாரையும் மனிதராகவும் நண்பராகவும் பார்க்கக்கூடிய மிகப்பெரிய குணம் வந்து பிரசாந்துக்கு இருக்கு. தியாகராஜ சார் உங்களோட விஷஸ் அது. அது மாதிரி ஹரி, நீங்களும் வந்து மிகப்பெரிய ஆர்டிஸ்டா வரணும். அம்மா பிரியங்கா, உங்க அம்மா அப்பாவுக்காக நீங்க வரணும். தேவயானி வேற நடிச்சிருக்கீங்க நீங்க சொன்னாங்க. ஆல் த பெஸ்ட் தேவயானி, ஆல் த பெஸ்ட். இதுல ஜிவி பிரகாஷோட மியூசிக் இருக்கு. எல்லாமே கலந்த ஒரு படமா இந்த படம் இருக்கு. டைட்டில் கூட வந்து ஒரு ஒரு கேட்சியா இருக்கு. அது வந்து ரஞ்சன் இல்லாம ரஞ்சன் த அட்வொகேட் சொல்லும் போது அதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு இது வந்திருக்கு. எல்லாருக்கும் சேர்த்து என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சு விஷ் யூ ஆல் த பெஸ்ட், ஆல் த பெஸ்ட், ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ சார், தேங்க்யூ. Good evening, everyone, and wish you, Prashant, my favorite co-star, a very, very happy birthday. And you still look the same. How come? Thank you, guys, for having me here, and happy birthday. Thank you. Congratulations, sir, for this new venture. Thank you. Thank you. எல்லாருக்கும் வணக்கம். இந்த படத்துல நடிச்சது வந்து என்னுடைய பெரிய பாக்கியம். தியாகராஜன் சார், அந்த வார்த்தைக்கு ஈடுனே எதுவுமே கிடையாது. தியாகராஜன் சார் சொன்னா எனி டைம் உடனே வந்து நின்றுட்டு இருக்கேன். அவரு கூட பேசுறதே பெரிய புண்ணியம். சார் கூட வேலை பார்க்கறதுங்கிறது வந்து எனக்கு கிடைச்ச பெரிய பெருமை, புண்ணியம். அதுக்கு ஈடு எதுவுமே இல்லை. நோ வேர்ட்ஸ். இந்த வாய்ப்பு கொடுத்த தியாகராஜன் சார், பிரசாந்த் சார், அப்ரஹாம் சார், இந்த டீம் எல்லாருக்குமே என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றி. அதுக்கு மேல இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் பிரசாந்த் சார். எல்லோருக்கும் வணக்கம். ஹாப்பி பர்த்டே சார். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து எப்போவுமே டைரக்டரோட ஆர்டிஸ்டாக இருக்கணும்னு ஆசைப்படுவேன். ஸோ ஒரு டைரக்டர் வந்து அடுத்த படத்துக்கும் கூப்பிட்டாங்கன்னா அதுதான் பெரிய ப்ரௌடாகவும் ஒரு அர்த்தம் மிக்கவாதவும் நான் நினைப்பேன். ஸோ சார் வந்து தன்னோட 2வது படத்துலையும் என்னை கூப்பிடும்போது ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருந்தது, ரொம்ப பிளெஸ்ஸிங்காக இருந்தது. ஸோ நான் வந்து ஒரு படம் டைரக்ட் பண்ணியிருக்கேன். இப்போது நான் வந்து ஒரு இயக்குனர் ஆகணுங்கிற கனவோட எங்களோட ஃபேமிலியில யாருமே சினிமா பேக்ரவுண்ட் கிடையாது. ஸோ என்னோட சப்போர்ட் எல்லாமே இந்த மாதிரி நான் பார்க்குற இந்த மாதிரி லெஜெண்டரி எக்ஸ்பீரியன்ஸ், ஆனால் அவங்க கூட ஒர்க் பண்ணுறதும் அவங்களோட பிளெஸ்ஸிங்கும் தான் வந்து என்னை அடுத்தடுத்த கட்டத்துக்கு கூட்டிகிட்டு போகிறதா நான் நம்புகிறேன். ஸோ என்னோட படத்துக்குரிய ஒவ்வொரு வெற்றியும் நான் சாருக்கு ஷேர் பண்ணிகிட்டே இருப்பேன். சார் வந்து எல்லாத்துக்குமே வந்து ஹாப்பியாக என்னை வந்து விஷ் பண்ணுவார், அப்ரிஷியேட் பண்ணுவார். ஸோ நான் ஃபர்ஸ்ட் அந்தகன் படத்துலையுமே நான் சொல்லியிருப்பேன், சாரோட ஸ்பாட்ல வந்து ரொம்ப மரியாதையாக நடத்துவாங்க அப்படின்னு சொல்லி. இந்த படத்துல வந்து சாருக்கு தெரியாது, ஜூனியர் ஆர்டிஸ்டா நடிச்சவங்கலாம் அவங்க காலத்துல சார் எப்படி ட்ரீட் பண்ணுவாருன்னு சொல்லி லைக் ரொம்ப ஒரு மாதிரி புல்லரிச்சு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ சார் கூட இந்த ஜென்ரேஷன்ல நான் வந்து
இணைஞ்சு பண்ணுறதுல வந்து ரொம்ப பெருமையாக பிரசாந்த் சாரோட பாட்டுக்கெல்லாம் நான் ஆடி இருக்கேன். இப்போ என்னோட பொண்ணு 8 வயசு, மம்முட்டி பாட்டுக்கு இப்போ அவளும் ஆடிட்டு இருக்காங்க சார். ஸோ தொடர்ந்து அடுத்த ஜென்ரேஷனுக்கும் நீங்கள் வந்து இன்ஸ்பைரிங்காக இருக்கீங்க, கடைசி வரைக்கும் இருக்கணும்னு ஆசைப்படுறேன் சார். தேங்க்யூ சார்.